நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நான் வேலை பார்க்குற இடத்துல டெய்லி வெளியில் வந்து குருவிகளுக்கு இரை வச்சுக்கிட்டு இருப்பேன். இறையும் தண்ணி இந்த வெயில் காலத்தில் குருவிகளுக்கு வச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னுட்டு டெய்லி வைக்கக்கூடிய பழக்கம் உண்டு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வேறு பறவைகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு சிட்டுக்குருவி மட்டும்தான் வந்துட்டு அதுக்கு பிறகு காட்டுப்புறா வர ஆரம்பித்து, அதுக்கு பிறகு மைனா, காக்கா இந்த மாதிரிப்பட்ட பறவைகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு, இப்போ தான் நம்மளுக்கு பிடித்தமான புறாக்களுமே இப்போ வந்து இறங்கி இறை தண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. அதிகப்படியான புறாக்களும் இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. அதில் இன்றைக்கி பார்த்ததில் ஒரு வித்தியாசமான ஜாக் கலர் புறா வந்து இறவத்துங்க வந்து அந்த பிராயை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பிராயை நான் ஏற்கனவே வெளியில் பார்த்துருக்கேன். வெளியில் ரோட்டு சைடு வெளில மேய்ஞ்சிட்டு இருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கேன்னு நினைப்பேன். இந்த இடத்துலையும் ஜாக் கலர்லேயும் புறாக்கள் இருக்குன்னுட்டு நினச்சிட்டு இருந்தேன். அது நான் இன்றைக்கி இற வைக்கக்கூடிய இடத்துக்கு வந்தோடனே எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். ஒரு ஜோடி பிராயாட்டு இருந்து இன்றைக்கி ஒற்றை புறா தான் வந்து இறங்கியிருக்கு. இந்த ஜாக் கலர் பக்கத்து பில்டிங்கில் தான் கூடு வச்சுருக்கு. அது வந்து ஏற்கனவே ஒரு குஞ்சு ஒற்றை குஞ்சு பிராயோட வெளியில் நிற்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். அதுவும் அப்பப்போ ஏறத்துக்கு வந்துட்டுருக்கு. ஆனால் நான் இப்போ வீடியோ எடுக்கும்போது ஒற்றை ஜாக் கலர் தான் இருந்துச்சு. அல்லாமல் ஒரு ஜோடி புறா, அதுவுமே ஒரு ஹை ஃப்ளையராட்டு தான் இருக்கும். அது ஹை ஃப்ளையர் புறா, ஒரு கீரி கலர் புறாயும் வந்து இறங்கி சாப்பிட வரோம். அதுவுமே பக்கத்து பில்டிங்கில் உள்ள பேடு தான். அந்த ஜோடியுமே ஒரு குஞ்சு பொரிச்சிருந்து, அதுவுமே குஞ்சியை இப்போ கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஜோடி புறா இப்போ வந்து முதல் பறவை, அதுக்கு குஞ்சு பறவையை முதல் பறக்கக்கூடிய ரவுண்டிலே நான் இற வைக்கக்கூடிய இடத்துக்கு இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்துருந்தேன். அதை பார்க்க நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்து. இந்த கீரி கலர் புறாக்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு பிடித்தமாட்டம் இருக்கான். ஏன்னா எங்கள் கூண்டிலையுமே கீரி கலர் புறாக்கள் தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஹை ஃப்ளையர் கொடுக்கும். கடுமையான பறவை குணம் உள்ள புறாக்கள் இந்த கீரி கலர் புறாக்களில் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய புறாக்கள் அந்த அளவு பறந்துக்கிடாது. ஏன்னா கிராஸ் பிரீடுகளாக தான் இருக்கும். மாட புறாக்களுக்கும் பறவை புறாக்களுக்கும் மிக்ஸ் ஆன இந்த பேடுகளாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இடத்துல உள்ள கீரி புறாக்களுக்கு பறவை குணம் எப்போவுமே ஜன்னலில் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் இந்த நம்ம கொஞ்சம் இறை தண்ணி வைக்கிறதுனால இந்த மாதிரி பறவைகள் வந்து சாப்பிட்டுட்டு போகிறத பார்க்கறதுக்கு ஒரு மனசுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வெளியில் வந்து தண்ணி கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பறவைகளுக்கு வெளியில் டெய்லி தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதிலெல்லாம் இந்த பேடுகள் வந்து உயிர் வாழறது பெரிய கஷ்டம், சவாலான ஒரு காரியம் தான். இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் தண்ணி கிடைக்கும். சில இடங்களில் வந்து ஏசியில் வந்து ஒழுவிக்கிட்டு இருக்கக்கூடிய தண்ணி குடித்து தான் இந்த புறாக்கள், குருவிகள்லாம் உயிர் வாழும். இங்கே உள்ள இது வெயில் வர இப்போ வந்து 45 டிகிரிக்கு மேலே போகும். அவ்வளோ சூட்டில் இங்கே உள்ள புறாக்கள்லாம் வந்து எப்படி தான் தாக்கு பிடிச்சி உயிர் வாழுன்னுக்கிட்டே தெரியாது. இப்போ இந்த பேடுகள் இங்கே வந்து இந்த புறாக்கள்லாம் வந்து இங்கே வந்து இறை தண்ணி சாப்பிடாததுனால இனி இந்த பெரிய பேடுகளுமே எங்கள் இதே பில்டிங்களில் கூடு கட்டக்கும் பழகிடும். ஏன்னா பக்கத்தில் இறை தட்டி இருக்கிறதுனால ஈஸியாக இங்கே கூடு கட்டிடலான்ட்டு நினச்சி கூடு கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம்.